அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷப்னாஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் மசாலா பார்க்க போகிறோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம், ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மீன் மசாலா அப்படிங்கும் போது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால சாரி, அதை மீன் பண்ணிக்காதீங்க. வாங்க ஃபிஷ் மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மூடி அளவுக்கு நான் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட லெமன் இருந்ததுன்னா ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விடுங்க, புளிப்புத்தன்மைக்காக. இது எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக வார்ம் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, மசாலா வந்து மீனில் ஒட்டாது. ஓரளவு நல்லா திக்னஸாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆல்ரெடி நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வந்து மீனோட மசாலா வந்து நல்லா சேரணும். அதுக்காக வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷமாவது அட்லீஸ்ட் வந்து ஊற வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், டேஸ்ட் இருக்கும். மீனில் நல்லா வந்து அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். இப்போது நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இது கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் கூட செஞ்சிடலாம் இல்லையா. இப்போது தவால எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த தவால நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ ஃபிஷ்ஷை, அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மீன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடுமே வந்துட்டு நம்மளோட மீன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிட்டு, இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீனுக்கான மசாலா மீன்ஸ் ஒரு செமி கிரேவி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து வந்து சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டை விட இது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக ஆயிலே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ண விடுங்க, அதோட பச்சை வாடையெல்லாம் சீக்கிரம் போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து தேவையான அளவு ஆனியன் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் இருக்கும், அதை எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இடித்து சேர்த்ததுனால நான் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே நல்லா வந்து வதங்கணும், தக்காளி எல்லாமே நல்லா வந்து மசியணும். இதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுட்டா சீக்கிரம் மசிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து பெப்பர் சேர்க்கணும், பெப்பர் தூள் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னு விட்டுங்கன்னா சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாம் வந்து பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா வந்து குக் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் மூடி வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் அது ஈர்த்துறட்டும். ஸோ தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீனை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டா செம டேஸ்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மசாலா எல்லாம் வந்து அந்த மீனில் கோட் ஆகிற மாதிரி, அட் த சேம் டைம் நம்ம வந்து ஃபிஷ்ஷையும் உடச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ நல்லா வந்து பார்த்து மெதுவாக வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பரட்டி விடுங்க. மசாலாலாம் அதில் வந்து நல்லா ஈர்க்கும், அப்போ தான் உள்ளர வந்து சேரும். லைட்டாக வந்து பரட்டி விட்டுருங்க.
நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிருங்க. அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா அதில் வந்து அந்த மீனில் இறங்கியிருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நம்மளுடைய மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸோடையும் ரசத்தோடையும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பண்ண மீன் மசாலா இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.